ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே நான் கிரிக்கெட் ரிலேட்டடாக கண்டென்ட் மேக் பண்ணுன்றது ரொம்பவே ஆசை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது என்னவோ தெரியல, தள்ளி போயிட்டே இருந்தது. நமக்கு அதை எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை. நான் கிரிக்கெட் நம்ம சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான ஸ்போர்ட்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி கிரிக்கெட்டோட ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அது ரிலேட்டடாக கண்டென்ட் பண்ணுன்றது ரொம்பவே நாளாக நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது நம்ம வேர்ல்ட் கப் 24 T20 வேர்ல்ட் கப் அந்த இதுலேருந்தே நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டாக பிஜிடியும் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ கரெக்டான ஒரு ஆப்டான டைம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம சேனலில் மேக் பண்ணுறதுக்கு. வீடியோவில் எதை பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நம்மளுடைய இந்தியன் டீமோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இப்போ நான் என்னுடைய 11 ஸ்குவாட் என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். பிளேயிங் 11 அண்ட் என்டையர் ஸ்குவாட் 15 மெம்பர் ஸ்குவாட் என்னன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நான் எந்த டீம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அண்ட் என்னுடைய இது என்னன்றது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் டீம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது கீழே கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம டிஸ்கஷன்ஸ் இப்போ ஆன்லைனில் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஆகட்டும், அப்படின்னா சாய் சுதர்ஷன் ஆகட்டும், இல்லை ஜெய்ஸ்வால், கில், இவங்க 4 பேருக்கு பயங்கரமான ஒரு டாக் போயிட்டுருக்கு ஆன்லைன் ஃபுல்லாகவே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டரில் யார் என்ன மாதிரி விளையாடணுன்றது, கேஎல் ராகுலா இல்லை பேண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய 11 இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு யார் விளையாடணுன்றதை சொல்ல போகிறோம் அண்ட் என்டையர் ஸ்குவாடை சொல்ல போகிறோம். இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய மை 11 எதை பேஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக கிரிக்கெட்டிங் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இருக்கிற கிரிக்கெட்டிங் நாலேஜ் வச்சு நான் இந்த 11 எப்படி இருந்தால் பெட்டராக இருக்குன்றது என்னுடைய 11 நான் சொல்ல போகிறேன். இப்போ யார் பிளேயிங் 11ல் விளையாடணுன்ட்டு நான் என் கையில் மொபைல் வச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சொல்ல அப்படியே அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்றதை அப்போ அந்த டைமில் நம்ம கம்பேர் பண்ணி அதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் என் கையில் வச்சுட்டு இருக்கேன் இந்த மொபைலுமே. நான் சொல்ல நான் அப்படியே இதில் என்ட்ரி போட்டு வச்சுப்பேன். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுட்டே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நான் இதில் ஈஸியாக பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மை 11 நான் சூஸ் பண்ணுறதை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், மேண்டட்டரியாக இந்த ஸ்பாட்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்பாட்டை ஃபஸ்ட் நான் ஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு டவுட்டே வேணாம், ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவருடைய ப்ளே வேறு லெவலு. கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 23 நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஸ்டார்ட் அவர் கொடுத்தது இந்தியன் டீமோட என்டையராக பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் கப்பை ரொம்பவே வேறு மாதிரியான ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அதுக்கப்புறமா கோலி ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், இவங்கெல்லாம் அப்படியே அந்த இன்னிங்ஸை ஃபுல்லாக கேரி ஓவர் பண்ணது என்டையர் 50 ஓவருமே சூப்பராக அமைஞ்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த ஒரு ஃபைனல் பேட் டே நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. அது ஃபைனலாக போயிடுச்சு. அண்ட் அவருடைய ஃபார்ம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்பாட் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம 11 எல்லாத்தையும் எழுதிப்போம், 11 போட்டுட்டு செகண்ட் ஸ்பாட் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் நிறைய விதமான இது போயிட்டு இருந்தது. அண்ட் தேர்ட் ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துளி அளவு கூட டவுட்டே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கிங் கோலி தான் நம்பர் 3க்கான ஸ்பாட்டு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்பாட்டை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் ரோஹித் சர்மா, தேர்ட் ஸ்பாட் கோலி, அண்ட் 11th ஸ்பாட் நான் யாரை சூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷ்தீப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷ்தீப்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம், நம்ம இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் கரண்ட்டாக யாரும் இல்லை. ஹர்ஷ்தீப் நல்லா பண்ணுவார். கலீல் அகமது இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹர்ஷ்தீப் நம்ம T20 வேர்ல்ட் கப்லாம் பார்த்துருப்போம், 2022 ஆகட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணியிருப்பார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் தான் டெஃபினட்டாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. என்னோட பிக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமராக இருப்பார். அண்ட் 10th நான் எடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பும்ரா. அண்ட் ஃபைனல் நம்ம வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட 11 நம்ம முதல்ல போட்டுருவோம். ஃபைனலாக அவருக்கு இன்ஜுரி இருக்குது அசம்ஷன் வச்சு நம்ம இப்போ சொல்லுவோம். பும்ரா ஃபிட்டாக இருந்தால் பும்ரா கண்டிப்பாக ஷுவராக. அண்ட் 9th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷமி. இப்போ நடக்க போகிற அப்கமிங்கில் வரப்போகிற இங்கிலாண்டோட T20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷமியோட நேம் ஸ்குவாடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் ஃபிட்டாக இருப்பாருன்னு நம்ம நம்புவோம். ஸோ ஷமியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 9th பார்த்தீங்கன்னா ஷமி நான் எடுத்திருக்கேன், பிளைண்டாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை என்னோட 11 டெஃபினட்டாக சிம்பிளிஃபை பண்ண போகுது. பட் ஆனால்
உங்களுக்கு மிடில் ஆர்டரில் தான் பயங்கரமான ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நிறைய நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸுமே நிறைய இருக்குது ஏராளமாக. ஓகேங்களா. அண்ட் 8th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் யாதவ். டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு விரிஸ்ட் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்ஸ். கேமை வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணக்கூடியது, நிறைய விக்கெட்ஸ் வந்து பல்காக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் மிடில் ஓவரில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குல்தீப் யாதவ் நம்பர் 8. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வந்து நோ டவுட் ஹார்திக் பாண்டியா. கரண்ட் இந்தியன் டீம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் ஒயிட் பால் ஃபார்மட் என்ன கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து T20 ஆகட்டும் அண்ட் ஓடிஐ மேட்ச் ஆகட்டும் இதில் வந்து அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. என்னுடைய பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2, 4, 7 மெம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய அந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்பாட்டுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அண்ட் நம்பர் 2 ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் யார் விளையாடுவாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, கில்லோடைய ஆவரேஜ் ஓடிஐ ஃபார்மேட்டில் நம்ம வந்து அதை வந்து குறைய சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆவரேஜ் இருக்கும் அவருடைய ஓடிஐ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55, 58 எக்ஸாக்டாக நினைக்கிறேன் 58 மேலே இருக்கும் அவருடைய ஆவரேஜ். ஸோ கில்ல வந்து அந்த ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் ரீசெண்டாக நடந்த பிஜிடியில் நடந்த அவருடைய மோசமான ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான டாக் வந்ததுக்கான ஒரு ரீசன். அப்படி கரண்ட் ஃபார்ம் நீங்கள் பார்க்குறப்ப என்னன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட நேம் வந்து ரொம்பவே அடிப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 2ல் அதாவது ரோஹித் சர்மாவோட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜெய்ஸ்வாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட கரியரில் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக கேலண்டர் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து அதிக ரன் அடித்தவர் அவர் தான், அவருடைய ஆவரேஜ் தான் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அப்படி பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து ஜெய்ஸ்வாலை சொல்கிறாங்க. அண்ட் இதை விட்டுட்டு இன்னும் சில பேரை சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் சுதர்ஷன், அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் ஹசாரே டிராஃபியில் கருண் நாயர் வந்து அடித்த அடி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு நாக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆடின மேட்சஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக 5 செஞ்சுரி நினைக்கிறேன். அண்ட் இதனால என்னன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கருண் நாயரை வந்து எடுக்கலாமே, ஏன் அவர் வந்து எடுக்கக்கூடாது, அவரை வந்து கன்சிடர் பண்ணி அவனுக்கு கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரே ஒரு ஸ்பாட் தான் இருக்குது அந்த டாப் 3ல. நீங்கள் ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா அவரும் ஓப்பன் பண்ண வேண்டியவர் தான். சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா எதர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 1-1 பண்ணணும். ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் பண்ணணும். கில்லும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் பண்ணணும். இல்லை அவரை கில்லை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 1-1 யூஸ் பண்ணுவோம். ஓடியிலும் 1-1. இந்த 4 பேருக்குமே இருக்கிற ஸ்பாட் எதுன்னு கேட்டால் ஒன்று ஓப்பனிங் இல்லை வந்து 1-1 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு 1-1 பொறுத்த வரைக்கும் நம்ம கிங் கோலி இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த வந்து யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் டில் அவரோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல கோலி மட்டும்தான் ஆட போகிறாரு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு வந்து இவங்க யாருக்குமே வரப்போகிறது கிடையாது. இதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை. அண்ட் அதே மாதிரி ஓப்பனிங்கில் இருக்கிற இன்னொரு ஸ்பாட்டுமே ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் ரோஹித் சர்மா தான் வந்து ஆட போகிறாரு. அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது அன்டில் ஹி ரிட்டையர்ஸ் ஃப்ரம் ஓடிஐ கிரிக்கெட். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் கில் இல்லைனா ஜெய்ஸ்வால், இது 2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஜெய்ஸ்வால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஐயில் பயங்கரமான ஆவரேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவரை நெக்லெக்ட் பண்ணுறதும் டிஃபிகல்ட் தான். என்னுடைய 11ல் நான் யாரை பிக் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெய்ஸ்வாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பண்ண போகிறேன் நான். ஏன் ஜெய்ஸ்வால் கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஃபீல்ட் செட்டிங்லாம் மாற்றி பவுலருக்கு வந்து அந்த லைன் அண்ட் லெங்க்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு திங்க் பண்ண வேண்டிய டைம் எடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் எடுத்து வந்து வேற லெவல் ஃபார்மில் இருக்குது. அந்த ஃபார்மில் அந்த ரிதம்லேயே அவர் வந்தாருன்னா டெஃபினட்டாக நிறையவே வந்து பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்தியா வந்து இயர்லியராக வந்து ஸ்கோர் போர்டில் பார்த்தா அந்த 10 ஓவர்ஸ்லேயே நல்லா வந்து ஸ்கோர் பண்ண ஹையான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வர கோலி ஆகட்டும், அதுக்கப்புறம் வர போகிற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆகட்டும், அதை வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு போகிறப்ப டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு 300, 350 அந்த மாதிரி டார்கெட்டை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், அலாங் வித் ரோஹித் சர்மாவோட வரப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் கோலி, டாப் 3 செட் ஆயிடுச்சு. அண்ட் 4th பிளேஸுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4th பிளேஸ்க்கு கரண்ட்டாக யார் யார் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வந்து வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் 23ல் உங்களுக்கு ஆடினது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். அவர் வந்து செம்மையாக ஆடிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு கப்பில் பயங்கரமான ஒரு அடி அடிச்சிருப்பார்.
நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான நாக்ஸும் ஆடிப்பார். அந்த நியூசிலாண்டோட செஞ்சுரி அடிச்சதெல்லாம் கோலி இந்த பக்கம் செஞ்சுரி அடிச்சிருப்பார் 50th செஞ்சுரி. அந்த பக்கம் அவர் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்து பயங்கரமான கம்மியான ஸ்ட்ரைக் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருப்பார் கம்மியான பால்ஸ் ஆடி. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா கருண் நாயர். ஸோ இவ்வளோ ஒரு பயங்கரமான ஆவரேஜ் இத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காருன்றது கருண் நாயர் இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 4th ஸ்பாட்கான மேஜர் டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்னுடைய 11ல் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 23 வந்து நம்ம யாரும் மறந்துருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார், நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரீசெண்டாக டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃபார்மே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கோ பேக் வித் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுவேன் 4th. ஓகேங்களா. ஸோ இப்போது வந்து இன்னும் ரிமைனிங் இருக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 5th and 7th ஸ்பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 5th நம்மளுக்கு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுல் தான் நம்மளுக்கு விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்ஸ்மேனாக வந்து இருந்தார் 5th ஸ்பாட்டில். அண்ட் இந்த வருஷம் 5th ஸ்பாட்டுக்கு இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் யார் யாருன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கார். அண்ட் அகைன் நீங்கள் 4th ஸ்பாட்டில் சஞ்சு சாம்சன் சொன்னீங்க. ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து சஞ்சு சாம்சன் இருக்கார் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். அதே மாதிரி ரிஷப் பண்ட் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்ஸ்மேன். அண்ட் இந்த 3 பேரில் நீங்கள் யாரை எடுக்கலாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அகைன் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். பட் இருந்தாலுமே அந்த சப்போஸ் இயர்லியராக ஒரு விக்கெட் விழுதுங்களா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் குயிக்காக விழுந்ததுன்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஃபேஸில் வந்து நம்ம 20-20 மாதிரி கிடையாது. ஸோ இதில் மிடில் ஆர்டர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டு போகணும். டில் நம்ம ஒரு 48th ஓவர் 45th ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்றப்ப கேமை டெஃபினட்டாக அதுக்கு வந்து கேஎல் ராகுல் வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்குன்றது என்னுடைய தாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் கேஎல் ராகுல் போகிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பாட்டும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் 7th ஸ்பாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7th ஸ்பாட்டை வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு ஸ்பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அக்ஷர் பட்டேல் அப்படி இல்லைனா ஜடேஜா அப்படி இல்லைனா நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை கூட கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 பேர் தான் உங்களுக்கு ஆப்ஷனாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ கரண்ட் ஃபார்ம் பவுலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜடேஜாவை விட அக்ஷர் பட்டேல் இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிவார். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஜடேஜா வந்து அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆகட்டும் ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம பெருசாக நம்ம ஒரு பழைய ஜடேஜாவை இன்னும் அந்த அளவுக்கு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்ட் டைமாக பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்போம் அவரை. அப்படி இல்லைனா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ப்ளஸ் வந்து பேட்டிங்கும் ஆடுவார் நல்லா. ஸோ இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் 7th ஸ்பாட்டில் நீங்கள் எடுக்கணும். நான் பியூராக பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேட்டிங் எபிலிட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பவுலிங்கும் ஆகட்டும் டெஃபினட்டாக வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேர்ல்ட் கப் 24லே பார்த்துருப்போம். T20லையுமே அவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது டீமில். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ என்னுடைய 11 வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய டீம் 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால். ஸோ ரோஹித் சர்மாவும் பயங்கரமான ஒரு பிளிஸரிங் ஸ்டார்ட் கொடுக்குறவர். அதுக்கப்புறமா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் பயங்கரமாக அடித்து ஆடக்கூடிய பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அதுவுமே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் கோலி இருக்கார். ஸோ இன்னிங்ஸை வந்து டில் த 50th ஓவர் வரைக்கும் கேரி பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். ஸோ கிங் கோலி வந்து 1 down வருவார். அதுக்கப்புறமா 4th ஸ்பாட்டில் ஸ்ரேயஸ் ஐயர் ஃப்ரெண்ட்ஸ். மிடில் ஆர்டரில் நல்லாவே வந்து பேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணனாலும் அவரால் ஈஸியாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4th ஸ்பாட்டில் அவர் இருக்கார். அண்ட் 5th பார்த்தீங்கன்னா இயர்லி விக்கெட்ஸ் விழுந்தா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக கேஎல் ராகுல் இருப்பார். அண்ட் 6th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பவுலிங் ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங்கும் ஆடுவார் நல்லா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்குலாம் வந்து ஹர்திக் பாண்டியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 7th பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஸ்பின் பவுலிங் அண்ட் தென் உங்களுக்கு வந்து பேட்டிங்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் நல்லாவே. அண்ட் 8, 9, 10, 11 பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், ஷமி, பும்ரா அண்ட் அர்ஷ்தீப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய 11 நான் எடுத்திருக்கிறது. அண்ட் இந்த 11ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஷ்தீப், பும்ரா, ஷமி 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 பேரும் கண்டிப்பாக 10 ஓவர்ஸ் போட்டுருவாங்க. 30 ஓவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா குல்தீப் யாதவ் இருக்கார். அவரு டெஃபினட் 10 ஓவர்ஸ் போட்டுருவார். 40 ஆச்சு. ரிமைனிங் இருக்கிறதுல சப்போஸ் உங்களுக்கு வந்து குல்தீப் அடி வாங்கினாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பவுலர் அடி வாங்கினாலும் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வச்சு ரிமைனிங் ஓவர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம். கூடவே உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் வச்சும் ஸோ இவங்க 2 பேரை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமில் நான் எடுத்துருக்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் அடி வாங்கினா இன்னொருத்தரை வச்சு நீங்கள் அந்த ஓவர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய 11 பிளேயிங் 11 இருக்கும் இஃப் பும்ரா, குல்தீப் அண்ட் ஷமி இவங்க எல்லாரும் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா. அண்ட் சப்போஸ் பட் அப்படி ஆகக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் எடுக்க போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ரிமைனிங் இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷமிக்கு அகென்ஸ்டாக வந்து சிராஜ் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து ஏன் சிராஜ்னுவாங்க. பட் சிராஜோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், உயிரை கொடுத்து பவுலிங் போடுறதுக்குள்ள டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு இது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிராஜ் பவுலிங் போடுறப்ப பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுவார். ஸோ அதனால் டெஃபினட்டாக சிராஜ் தான் போவோம் அகைன். ஸோ ஷமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிராஜ் எடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் சப்போஸ் இன்கேஸ் இன்ஜுரி ஏதாவதுன்னா அவருக்கு பதிலாக உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி. நிறைய பேர் இதையுமே ஆன்லைனில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பாரா டீம்லன்றது. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அண்ட் அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல் ராகுலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் சஞ்சு சாம்சன் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்ஸ்வாலுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமன் கில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் நான் எடுக்கணும்னு நினச்சது. இந்த பிளேயிங் 11 தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இன்கேஸ் ஜெய்ஸ்வால் வந்து அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை, ஏதாச்சும் வந்து இன்ஜுரி அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் பேட்டிங் வந்து செட் ஆகலைன்னா நம்ம கில்க்கு போக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுலுக்குமே உங்களுக்கு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருப்பார். அண்ட் ஹார்திக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பார். ஷமிக்கு பார்த்தீங்கன்னா சிராஜ் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் இதில் வந்து குல்தீப் யாதவ் அண்ட் பும்ரா ஃபிட்டாக இல்லைன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக குல்தீப் யாதவுக்கு பதிலாக எதர் வாஷிங்டன் சுந்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடணும். ஏன்னா ஸ்பின் ஆப்ஷன் இருக்கும், ஆஃப் ஸ்பின்கான ஆப்ஷன். அண்ட் பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அகைன் சிராஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவார் என்ன கேட்டிங்கன்னா. பட் ஹோப் பும்ராக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கூட ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பும்ராக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை, பெட் ரெஸ்ட் தேவை, அதனால் விளையாட மாட்டேன் சொல்லியிருப்பார். அதை வந்து குவாட் பண்ணி ட்விட்டரில் உங்களுக்கு பும்ரா வந்து ரிப்ளை பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப டெஃபினட்டாக இஸ் திங்கிங் அபவுட் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு தெரியுது. கண்டிப்பாக ஸ்குவாடில் வருவாருன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த 15 தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் டீமில் ஸ்குவாடாக எடுப்பேன். அண்ட் இந்த பிளேயிங் 11 தான் நான் ஆட வைப்பேன். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் வேர்ல்ட் கப் 23 இருந்த நீங்கள் என்னோட ஸ்குவாடை விட்டுருங்க. இப்போ நம்ம ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 வேர்ல்ட் கப்பில் ஆன மோஸ்ட் ஆஃப் த 80 to 90% அதே டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகுது. அதில் 1 or 2 சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேறு எந்த சேஞ்சும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பிளேயிங் 11ஓட இம்பாக்ட் நம்ம 23 வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்போம். பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இருந்தது. அதில் ஷமி மட்டும் இல்லை. ஸோ இப்போ ஷமி ரிட்டர்ன் ஆகிறதால நம்ம சிராஜுக்கு பதில் ஷமியை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். இந்த நான் சொல்லியிருக்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதை தவிர வேறு யாராச்சும் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமா அப்படின்றதையும் உங்களுடைய ஸ்குவாட் எதுன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் சாய் சுதர்ஷன் ஆகட்டும், ருத்துராஜ் கைக்வாட், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இருக்க பிளேஸ் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்டில் ரோஹித் சர்மா அண்ட் கோலி இருக்கிற வரைக்கும் அதில் ஒரே ஸ்பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் இருக்க போகுது. அந்த ஒரு ஸ்பாட்டுக்குமே செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குமே. அதனால் மற்ற யாருக்கும் இங்கே இடம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட் இன்னும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்கமிங்கில் வரப்போகிற இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கேரி ஓவர் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஜெய்ஸ்வால் தான் வந்து ஓப்பன் பண்ணியே ஆக போகிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா கில் இல்லை ருத்ராஜ் கைக்வாட ஆடிட்டு இல்லை கில்லை ஒன்று ஆடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகுது அப்கமிங் ஜென்ரேஷனில். ஸோ பட் அன்டில் அண்ட் தென் ரோஹித் அண்ட் கோலி இருக்கிற வரைக்கும் தெர் இஸ் அ நோ பிளேஸ் ஃபார் இவங்க யாருக்கும் அந்த ஸ்பாட் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இருக்கிற உண்மை. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ நம்ம கிரிக்கெட் கண்டென்ட் பண்ணது எப்படி இருந்ததும் பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இன்னுமே சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி வைங்க. தேங்க்யூ ஸோ மச்.